ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனாவையும் முத்துவையும் பார்த்து ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு ரோஹிணி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மீனா சிந்தாமணிக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணிக்கு பயம் வருது. என்னடா டக்குன்னு சிந்தாமணியை கண்டுபிடிச்சிருச்சு மீனா, எப்படி இருந்தாலும் சரி என் மேல சந்தேகம் வராது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. செல்வம் அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அங்கன்னு பார்த்து மாப்பிள்ளை சிந்தாமணி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்னம்மா இது போய் அலங்காரம்னு சொல்லியிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படின்னு சண்டை போடும்போது சிந்தாமணியும் சத்தம் போட்டு பேசிட்டு காசு வாங்கிட்டு போறாங்க. மாப்பிள்ளை வருத்தத்தோட வந்து மனோஜ் கிட்ட, என்ன மனோஜ், நீ சொன்னேன்னு சொல்லி இந்த அம்மாக்கு ஆர்டர் கொடுத்தேன், இந்த அம்மா ஒட்டிக்கிரட்டியா காசு வாங்குது, ஆனா அலங்காரமும் நல்லா பண்ணல அப்படின்னு வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. செல்வம் மாப்பிள்ளை கிட்ட, என்ன மாப்பிள்ளை இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, மண்டபத்துல பூ அலங்காரத்துக்கு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, கம்மி விலையில சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்லும்போது, எனக்கு என்ன தெரியும், நான் இதெல்லாம் பாத்துக்கிற சொல்லி மனோஜ் கிட்ட சொன்னேன் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்றாரு. செல்வம் உடனே, என்னது மனோஜா அப்படின்னு மனோஜ் கிட்ட போய், ஏன் மனோஜ், நீயா இந்த மண்டப அலங்கார ஆர்டருக்கு ஆள் பிடிச்சி கொடுத்த அப்படின்னு செல்வம் கேட்குறாரு. மனோஜ் உடனே, இல்லை இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ரோஹிணி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா, பிரைடல் மேக்கப்புக்கு ஆர்டர் கிடச்சிச்சு, அதனால மண்டப அலங்கார ஆர்டரையும் ரோஹிணிக்கிட்டே பார்த்துக்கிற சொன்னேன், ரோஹிணி தான் சிந்தாமணின்ற ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை சொல்கிறாரு, என்னடா ஆள் பிடிச்சி கொடுத்தீங்க, மண்டப அலங்காரமும் நல்லா இல்லை, வேலையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கோவப்பட்டு சண்டை போடுறாரு. மாப்பிள்ளை கோவமா பேசுறாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட செல்வம் வேகமா போய் முத்து மீனா கிட்ட, மனோஜ் ரோஹிணி கிட்ட ஒரு மண்டப அலங்கார ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதை நம்ம மீனா சிஸ்டருக்கு கொடுக்காம சிந்தாமணிக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் ரோஹிணி தான் இந்த ஆர்டரை சிந்தாமணிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு செல்வம் சொல்றாரு. முத்து உடனே, அப்படியா, அப்படின்னா சிந்தாமணியும் ரோஹிணியும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா? மீனா சந்தேகப்பட்டதுல தப்பே கிடையாது. மீனாவோட அம்மா பூக்கடையை எடுத்தது சிந்தாமணி தான், அதுவும் ரோஹிணி சொல்லி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனா உடனே, ஏங்க சிந்தாமணி இந்த வேலை செஞ்சிருப்பாங்கன்றது எனக்கும் சந்தேகம் இருக்குது, ஆனா ரோஹிணி தான் சொல்லியிருப்பாங்கன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? அட மீனா, பார்லர் அம்மாக்கு நாம நல்லா இருந்தா பிடிக்காது, பலக்குரல் அன்னைக்கே சொல்லிச்சுல, நீங்க தான் அந்த மலேசியா மாமாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுலேருந்து ரோஹிணிக்கு உங்க மேல கோபம் இருக்குன்னு சொல்லி, அதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. அப்படின்னா வாங்க சிந்தாமணி கிட்ட போய் நேராக கேட்டுட்டே வந்துருவோம் அப்படின்னு மீனா முத்துவை கூட்டிட்டு போய், சிந்தாமணி, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எங்க அம்மாவோட பூக்கடையை காலி பண்ணணும்னு உங்களுக்கு யார் இப்படி சொன்னது? ஆமா, நான் தான் செஞ்சேன், இப்போ அதுக்கு என்னங்கிற, உன்னால என்னைய என்ன செய்ய முடியும், உனக்கு உன் மாமியாரும் சப்போர்ட் இல்லை, உன் குடும்பத்துல இருக்க அந்த ரோஹிணியும் சப்போர்ட் கிடையாது, நீ என்கிட்ட வந்து தைரியமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா, என்கிட்ட வந்து அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்க, இத நான் மட்டும் தனியா கூட செய்யல, ரோஹிணி சொல்லித்தான் நான் செஞ்சிருக்கேன், ரோஹிணி தான் இந்த மண்டபத்துல பூ அலங்காரம் பண்ற ஆர்டரை எனக்கு கொடுத்துச்சு, அதுக்கு பதிலா இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு, நானும் தாராளமா செஞ்சு கொடுத்தேன், நீ எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால தானே அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் மூக்கம் நுழைச்சிக்கிட்டு தெரியற, இப்போ உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா நீ அதில் தானே கான்சென்ட்ரேட் பண்ணுவ, அதை தான் தேவைன்னு ரோஹிணி நினச்சிச்சு, அதுக்காக தான் நான் செஞ்சேன், இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிற உதவி தானே, போ போ, என்கிட்டலாம் வந்து மோதிர வேலை வச்சுக்காத, நான்லாம் மலை மாதிரி, என்கிட்ட வந்து மோதி மண்டையை உடைச்சிக்காத அப்படின்னு சிந்தாமணி சொல்லி அனுப்புகிறாங்க. மீனாவும் முத்தும் கோவத்தோட வீட்டுக்கு வராங்க.